بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الله நடிகார்களே بارك الله فيكم كتاب التوحيد உடைய 7வது அமர்வில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வின் அடியார்களே, சென்ற வகுப்பிலே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அறுத்து பலியிடுவது, தபஹ் செய்வது, அறுத்து பலியிடுவது என்பது அல்லாஹ்விற்காக கொடுக்க வேண்டிய ஒரு இபாதத். அது ஒரு வணக்க வழிபாடு. அதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு தருவது ஒருவர் இணை வைப்பிலே விழுந்து விடுகிறார். எதை கொண்டு பார்த்தோம்? ஒரு மாபெரும் ஹதீஸை பார்த்தோம். ஒரு மனிதர் எதனால் சொர்க்கம் செல்கிறார், ஒரு மனிதர் எதனால் நரகம் செல்கிறார்? ஈயை கொண்டு ஒருவர் சொர்க்கம் செல்கிறார், அதே ஈயை கொண்டு ஒருவர் நரகம் செல்கிறார். காரணம் என்ன? இதுதான் காரணம். என்ன? அல்லாஹ்விற்கு இணை வைத்தார். அந்த வணக்க வழிபாட்டை அல்லாஹ்விற்கு மட்டுமே அறுத்து பலியிடுதல் என்பது அல்லாஹ்விற்கு. இந்த சிலைக்கு என்னால் அறுத்து பலியிட முடியாது, இந்த கபருக்கு என்னால் அறுத்து பலியிட முடியாது, இந்த தர்காக்கு என்னால் அறுத்து பலியிட முடியாது. அதனால் என்ன? அவர் இணை வைக்க நான் செய்ய மாட்டேன் என்றார். அதனுடைய நன்மையை அவர் அடைந்தார். இந்த உலகத்திலே உயிரை நீற்றாலும் அல்லாஹ்விற்காக சொர்க்கத்தை அடைந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த மரம் மற்றும் கற்கள் போன்றவை கொண்டு பரக்கத் தேடுவது, நன்மையை தேடுவது, எலுமிச்சம்பழம், தேங்காய் போல என்னென்ன பொருள்கள் எல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் கொண்டு பரக்கத் தேடுவது இணை வைப்பாக இருக்கிறது. ஏனெனில் நன்மையை யாவும் யாரிடம் கேட்க வேண்டும்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மட்டும்தான் வரும். அல்லாஹ்விடம்தான் நாம் கேட்க வேண்டும். தருபவன் அவனாக இருக்கும் பட்சத்தில் அவனிடம் தான் நாம் கேட்க வேண்டும். அதனை அடுத்து அல்லாஹ் நடிகார் என்று நாம் பார்க்க இருப்பது 10வது தலைப்பு. இந்த 10வது தலைப்பு கிட்டத்தட்ட இந்த அறுத்து பலியிடுதலுக்கு நிகராக வரக்கூடிய ஒரு சட்டம். அது என்ன? சட்டத்தின் தலைப்பையே நான் சொல்கிறேன், பாருங்கள். அதாவது அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு அறுத்து பலியிட்ட இடத்தில் அல்லாஹுக்கு அறுத்து பலியிடுவது கூடாது. அதாவது தபுஹ் செய்வது, குர்பானி கொடுக்கக்கூடியது. அல்லாஹுக்காக ஒருவர் நேர்ச்சை செய்திருப்பார், நான் அல்லாஹ்விற்காக 2 ஆடுகளை அறுத்து பலியிடுகிறேன். இது நேர்ச்சை, அறுத்து பலியிடுதல். இது ஒரு வணக்க வழிபாடு. அந்த வணக்க வழிபாட்டை எந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்றால், எந்த இடத்தில் செய்யக்கூடாது என்றால், இதற்கு முன்னால் அந்த இடத்திலே இணை வைப்பு நிகழ்த்தப்பட்டதென்றால், இதற்கு முன்னால் அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு அந்த இடத்திலே அறுத்து பலியிடப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், அது இப்போது இல்லை. அது செய்து ஒரு 5 வருடம் ஆனது, அது செய்து ஒரு 5 வருடம் அல்லது ஒரு 20 வருடம் ஆனது. அந்த இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே அல்லாஹுக்கு அறுத்து பலியிடுவது கூடாது. அப்படி என்றால் என்ன? இணை வைப்பு நடந்த இடத்தில் வணக்க வழிபாடு செய்வது கூடாது. இணை வைப்பு நடந்த இடத்தில், இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஹதீஸிலே நமக்கு தெளிவாக புரியும் பிஇذنில்லாஹ். இணை வைப்பு நடந்த இடத்திலே, அல்லாஹுக்கு இணை வைத்த ஒரு இடத்தில், அந்த இடத்தில் அந்த வணக்க வழிபாடு செய்யாமல் இருக்க வேண்டும். இது நமக்கு ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. அதற்கு முன்னால் இந்த ஆயத்தை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ளலாம் பாருங்கள். நூலாசிரியர் சூரத்து தௌபாவிலே 108வது வசனத்தை கூறுகிறார்கள். 108வது வசனம் என்ன? கௌலுல்லாஹி தஆலா. இதற்கும் இந்த ஆயத்திற்கும் என்ன சம்பந்தம்? கவனித்து பாருங்கள். லா தகும் ஃபீஹி அபதன் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹப்பு அன் தகூம ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்ததஹிரீன். சூரத்து தௌபாவிலே, அதாவது நீங்கள் அந்த பள்ளிவாசலில் நின்று தொழுது விடாதீர்கள் நபியே. என்ன பள்ளிவாசல்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதருக்கு அந்த பள்ளியில், என்னது பள்ளியில் தொழாதீர்கள், அந்த பள்ளியில் நீங்கள் தொழுகிறாதீர்கள் நபியே, நீங்கள் தொழுகிறாதீர்கள். அந்த பள்ளியை காட்டிலும் தக்வாவை கொண்டு அடித்தளமாக்கி உருவாக்கப்பட்ட பள்ளிதான் சாலச் சிறந்தது. நீங்கள் அந்த பள்ளிக்கு போகாமல் இருங்கள், அந்த பள்ளியிலும் நீங்கள் தொழாமல் இருங்கள். அதைவிட
தக்வாவினால் உருவாக்கப்பட்ட பள்ளியிலே நீங்கள் தொழுவதுதான் சிறந்ததாக இருக்கிறது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வல் யௌம், முதல் நாளில் இருந்து தக்வாவை கொண்டு நிறுவப்பட்ட அந்த பள்ளி, அந்த பள்ளியில் தான் நீங்கள் தொழ வேண்டுமே தவிர இந்த பள்ளியில் நீங்கள் தொழாதீர்கள். மேலும் அந்த தக்வாவை கொண்டு உருவாக்கின அந்த பள்ளியுடைய பள்ளிவாசல்காரர்கள் மனிதர்கள் நேசம் கூடியவராக இருக்கிறார்கள். எப்படி நேசமாக இருக்கிறார்கள்? சுத்தமாக, நாங்கள் சுத்தமாக தௌஹீத்வாதிகளாக இருக்க விரும்புகிறார்கள். அல்லாஹும் அவர்களை விரும்புகிறான், அந்த சுத்தமானவர்களை விரும்புகிறான். யார் இந்த விஷயம்? என்ன சம்பவம்? அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மஸ்ஜிது திரார் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மஸ்ஜிது திரார் மதீனாவிலே அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் வந்ததற்கு பிறகு முனாஃபிகுன்கள், நயவஞ்சகர்கள் கட்டின ஒரு பள்ளி. நயவஞ்சகர்கள் ஒரு பள்ளியை கட்டினார்கள், கட்டி எழுப்பினார்கள். அந்த பள்ளியை கட்டி எழுப்பினது மட்டுமல்லாமல் தீய குணம் உடையவர்களாகத்தான், ஒரு தீய குணம், அதிலே ஒரு தீய மோட்டிவ், ஒரு தீய நோக்கம் இருந்தது. அந்த தீய குணத்தின் அடிப்படையிலே ஒரு பள்ளியை நிறுவி அல்லாஹ்வின் தூதரையும் தொழுவைக்கு அழைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை தொழுவைக்கு அழைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்டார்கள். நான் அங்கே வந்து தொழுகிறேன் என்று ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த ஆயத் வந்து இறங்குகிறது, அவர்களுடைய பள்ளியில் நீங்கள் தொழாதீர்கள், லா தகும் ஃபீஹி அபதா, அவர்களுடைய பள்ளியில் நீங்கள் நின்று நபியே நீங்கள் தொழாதீர்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய ஆயத். ஏனென்றால் அந்த முனாஃபிகுன்கள் ஒரு குரோத எண்ணத்தோடு, ஏனென்றால் அப்போது அந்த நபியே வந்து தொழுது விட்டார் என்றால் இந்த மக்கள் அனைவரும் நம்மளை அங்கீகரிப்பார்கள். நாம் கட்டின இந்த பொய்யான இந்த பள்ளியிலே நபி வந்து தொழுது விட்டார் என்றால் மனிதர்கள் அனைவரும் நம்மை அங்கீகரிக்க செய்வார்கள். அதனால் என்ன செய்யலாம், இது நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கலாம் என்ற நோக்கத்துடன் அல்லாஹ்வின் தூதரை அழைத்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்து விட்டார்கள், அவர்களை பற்றி முழுதும் அறியாமல் நான் வருகிறேன், இதை ஷேக் ஃபௌசான் அவர்கள் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். பின்பு அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு காட்டுகிறான், இவர்கள் யார், இவர்களுடைய நோக்கம் என்ன, இவர்களுடைய விஷயங்கள் என்ன என்பதை காட்டியதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை புரிந்து கொண்டார்கள். அங்கே போய் தொழாமல் ஆகினார்கள். அதை விட்டுவிட்டு அல்லாஹ் இன்னொரு பள்ளியை புகழ்கிறான். இந்த பள்ளியை நீங்கள் தொழுவதற்கு பதிலாக லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவை கொண்டு உருவாக்கின அந்த குபா பள்ளியில், மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த குபா பள்ளியில் நீங்கள் தொழுங்கள், அங்கே அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்மையை செலுத்துங்கள், அங்கே நீங்கள் இபாதத்தை செயல்படுத்துங்கள், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்குமே தவிர இந்த பள்ளியை நீங்கள் தொழுது விடாதீர்கள். இதற்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பிற்கும் அதுவும் ஒன்று இருக்கிறது, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதிலே முஃபஸ்ஸிர்களுக்கு, தஃப்சீர் விரிவுரையாளர்களுக்கு அவர்கள் கருத்து வேறுபாடு இருக்கிறார்கள். மதீனாவிலே மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா என்று அல்லாஹ் இந்த குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே 108வது வசனத்திலே சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித் குபாவா மஸ்ஜித் நபவியா, தக்வாவை கொண்டு உருவாக்கின முதல் பள்ளி குபாவா அல்லது மஸ்ஜித் நபவியா என்று சொல்லும் பொழுது அதை தான் ஷேக் ஃபௌசான் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல ஷேக் ஃபௌசான் குபா என்று சொல்லிவிட்டார்கள், குபா பள்ளி. ஆனாலும் விரிவுரையாளர்களுக்கு இன்னொரு கருத்து இருக்கிறது, இந்த பள்ளி எந்த பள்ளியை குறிக்கிறது என்றால் மஸ்ஜித் நபவியை குறிக்கிறது. அல்லாஹு அலம். எதுவாக இருந்தாலும் சரி, சத்திய பள்ளியை அல்லாஹ் சொல்கிறான், இந்த இடத்தில் நீங்கள் தொழுவது சிறந்ததாக இருக்கிறது, இந்த முனாஃபிகுன்களுடைய பள்ளியில் தொழாமல். சரி, இதற்கும் என்ன சம்பந்தம்? இணை வைக்கப்பட்ட இடத்தில் அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தாதீர்கள் என்ற இந்த தலைப்பிற்கும் இந்த பள்ளியுடைய இந்த சம்பவத்திற்கும் என்னவென்றால், ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அதாவது எப்படி அனுமதிக்கப்படாத ஒரு இடத்திலே ஒரு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு கட்டளை இடுகிறான். ஏனெனில் அது நல்ல ஒரு எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட இடம் அல்ல. அந்த மஸ்ஜிது திரார் என்று சொல்லப்படுகிற இந்த பள்ளிவாசல் நல்ல எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட இடம் அல்ல. அதனால் அந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடை செல்லாதீர்கள் என்று சொல்வதை போலத்தான் இதுவும் இருக்கிறது. ஏற்கனவே இணை வைப்பு நடக்கப்பட்ட ஒரு இடத்தில் நீங்கள் அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடுகள் அந்த இடத்திலே செய்ய வேண்டாம், அறுத்து பலியிட வேண்டாம். ஏனால் இதற்கு முன்னால் அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு இங்கே அறுத்து பலியிடப்பட்டுள்ளது. இதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம் என்பதை அறுத்து பலியிடுவதுடைய தலைப்போடு இந்த தலைப்பை கொண்டு வருகிறார்கள். இதுதான் சூரத்து தௌபா நமக்கு காட்டுகிற விஷயம். அல்ஹம்துலில்லாஹ்.
இப்போது வாருங்கள் இந்த ஹதீஸ்க்குள் செல்வோம். இந்த ஹதீஸ் என்ன கருத்தை சொல்கிறது பாருங்கள். சாபித் இப்னு பஹாக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். قال, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நேர்ச்சை செய்திருந்தாராம். நேர்ச்சை செய்திருந்தார். என்ன நேர்ச்சை செய்திருந்தார்? அறுத்து பலியிட குர்பானி கொடுப்பதற்கு நேர்ச்சை செய்திருந்தார். ஒரு ஆடை அறுத்து, ஒரு ஒட்டகத்தை, ஹதீஸிலே ஒட்டகம் வருகிறது, ஒட்டகத்தை அறுத்து பலியிட நேர்ச்சை செய்திருந்தார். எந்த இடத்தில்? புவானா என்ற ஒரு இடத்தில். புவானா என்ற ஒரு இடத்தில் நேர்ச்சை செய்ததற்கு அவர் அறுத்து பலியிடுவதற்கு நேர்ச்சை செய்திருக்கிறார். அதற்கு அல்லாஹ் தூதரிடம் வருகிறார் அந்த சஹாபி. அல்லாஹ் தூதரே, நான் நேர்ச்சை செய்யலாம் என்று இருக்கிறேன், நான் நேர்ச்சை செய்திருக்கிறேன், அதை நிறைவுபடுத்த விரும்புகிறேன். என் நேர்ச்சை என்றால் என்ன? அல்லாஹ்விற்காக இதை நான் செய்வேன். இன்னும் நேர்ச்சையை பற்றி விளக்குகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏனெனில் இந்த நேர்ச்சையிலே சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த வணக்க வழிபாட்டிலே சில முக்கியமான புரிந்துணர்வு நம்மிடம் இருக்கிறது. அல்லாஹ் நடிகார்களே, முதலில் நேர்ச்சை என்றால் பொதுவாக உலமாக்கள் நேர்ச்சை இரண்டாக பிரிக்கிறார்கள். இதை எனக்கு நீ அல்லாஹ் செய்தால் உனக்கு நான் இதை செய்வேன், இப்படி, அதாவது ஏதோ கடனை கொடுத்து கடன் வாங்குவதை போல. இதை செய்யாமல் இருக்கிறது சிறந்தது என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். இந்த இபாதத்தை செய்ய வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு இபாதத் தேவையில்லை, அல்லாஹ்விற்கு மக்ரூஹும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் இது தேவையில்லாத நேர்ச்சை என்று சொல்கிறார்கள். எந்த விதமான ஒரு நிபந்தனையின்றி யா அல்லாஹ் உனக்காக நான் இதை நான் செய்கிறேன், உனக்காக 2 ரக்காத் நான் தொழுகிறேன், உனக்காக, அதாவது மார்க்கம் அடிப்படையிலேயே அவருக்கு இதை கட்டளையாக்கி இருக்காது. அவரே அவர் நஃப்ஸிற்கு அதை என்ன செய்வார்? கட்டளையாக்கி கொள்வார், கடமையாக்கி கொள்வார். இதற்கு பேர் தான் என்ன? நேர்ச்சை. ஆனால் அந்த சொல்லக்கூடிய விஷயம் மார்க்கத்தை அனுமதித்ததாக இருக்க வேண்டும். உனக்காக நான் மௌலிது ஓதுகிறேன் என்றால் நேர்ச்சையா? இது நேர்ச்சையில் வருமா? வராது. ஏன்? இது அடிப்படையிலே பித்அத். உனக்காக நான் 5 ரக்காத் தொழுகிறேன் ஒரே நேரத்தில், தொழ முடியுமா? தொழ முடியாது. இப்படி இந்த விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். மார்க்க வரையறைக்குள் இருக்க வேண்டும். அதே சமயம் எனக்கு இதை செய்தால், இது நடந்து விட்டது என்றால், இது பலித்து விட்டது என்றால் அதற்கு நான் செய்கிறேன், இப்படி செய்யாமல் யா அல்லாஹ் உனக்காக நான் எந்த ஒருமான நிபந்தனையுமின்றி சொல்வது, எந்த ஒருமான நிபந்தனையுமின்றி கேட்பது, இப்படி செய்தால் அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. இந்த நேர்ச்சை தான் உலமாக்கள் சொல்லி, இந்த நேர்ச்சையை இன்னும் அதை நிறைவேற்றுபவர் அல்லாஹ் புகழ்கிறான். அல்லாஹ் புகழ்கிறான். ரப்புல் ஆலமீன் நேர்ச்சையை நிறைவேற்றுபவர்களை அல்லாஹ் புகழ்கிறான். நேர்ச்சை செய்து அந்த நேந்தி கொண்டதை சரிவர செலுத்துபவரை அல்லாஹ் புகழ்கிறான். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் நேர்ச்சை செய்கிறார்களோ அவர் அந்த நேர்ச்சையை பூர்த்தி செய்யட்டும். யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் ஒரு நேர்ச்சை, ஒரு பாவமான செயலை செய்வதை நேர்ச்சை செய்திருந்தால் அதை செய்து முடிக்க வேண்டுமா? செய்து முடிக்கக்கூடாது. யார் பாவத்தை ஒருவர் நேர்ச்சை நேர்ந்தி கொண்டிருந்தால் என்றால் அதை செய்யாமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுதான் நேர்ச்சையாக இருக்கிறது அல்லாஹ்வின் அடியார்களே. அதனால் நிபந்தனையின்றி நேர்ச்சையை செய்து கொள்ளுங்கள். பாரக்கல்லாஹு. இந்த இடத்திலே சஹாபி அவர் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த அறுக்க போகிறார் என்பதை கேட்டவுடன், புவானா என்ற இடத்திலே கேட்டவுடன் அல்லாஹ் தூதர் என்ன கேட்கிறார்கள்? அந்த இடத்தை பற்றி விசாரிக்கிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸிலே நமக்கு வரக்கூடிய தலைப்பு. அந்த இடத்தை பற்றி விசாரிக்கிறார்கள். என்ன விசாரிக்கிறார்கள்? அந்த இடம் இதற்கு முன்னால் அறியாமை காலத்தில், பாருங்கள், அறியாமை காலம். அறியாமை காலம் என்றால் என்ன? ஜாஹிலியா காலம். ஜாஹிலியா என்றால் எப்போது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நீ சொல்ல அந்த புவானாவிலே, அந்த இடத்திலே சிலைகளோ அல்லது கபறுகளுக்கோ அல்லது வேறு ஏதாவதற்கு அறுத்து பலியிடப்பட்டுள்ளதா? பாருங்கள், அதாவது வணங்கப்பட்டுள்ளதா? கற்களோ சிலைகளோ கபறுகளோ அங்கு வணங்கப்பட்டுள்ளதா இதற்கு முன்னால் நீ அறுக்கக்கூடிய அந்த இடம்? அதற்கு சொல்கிறார்கள், இல்லை ரசூலுல்லாஹ், எந்த வருமான ஒரு கபறுகளோ, ஏனெனில் வசன் என்றால் கபுர், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவைகளால் இருக்கக்கூடிய கபறுகள், கற்கள், மரங்கள் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். இப்படி வணங்கப்பட்டுள்ளதா? இல்லை என்று சொல்கிறார்கள். பின்பு கேட்கிறார்கள், அந்த இடம் ஜாஹிலியா காலத்தில் உள்ள அந்த இறை நிராகரிப்பாளர்கள் மக்களுடைய, அவர்கள் வருடம் வருடம் கூடுவதற்குரிய அவர்களுடைய ஈதை அல்லது அவர்களுடைய திருவிழாவாக அல்லது அவர்கள் ஒன்று சேரக்கூடிய இடமாக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு ஒன்று சேரக்கூடிய இடமாக அவர்கள் அந்த இடத்தை ஆக்கி கொண்டிருந்தார்களா? ஈதாக அந்த இடத்தை ஒரு ஈதாக, பெருநாளாக அந்த இடத்தை கொண்டாடி இருக்கிறார்களா? அதற்கும் சொல்கிறார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ்,
அதற்கு பின்புதான் சொல்கிறார்கள் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்ஃபி பினத்ரிக். இப்போது அந்த நீ எதை நேர்ச்சை செய்தாயோ அந்த நேர்ச்சையை நீ என்ன செய், நிறைவேற்று. பாருங்கள், 2 கேள்வி. நீ எந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாயோ அந்த இடத்தில் இதற்கு முன்னால் அல்லாஹ் அல்லாதவைகள் மற்றவைகள் வணங்கப்பட்டுள்ளதா, இணை வைப்புக்காக அந்த இடம் ஆக்கப்பட்டுள்ளதா, அல்லது மனிதர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களா, இணை வைப்பாளர்கள் தங்களுடைய ஈதாக பெருநாளாக அதை கொண்டாடி இருக்கிறார்களா அந்த இடத்தை. அப்படி இல்லை என்றால் நீ செய்யாது, அந்த இடத்திலே போய் செய்யாது. என்னில் கேட்ட கேள்வி இந்த புவானா என்ற இடத்திலே நான் செய்வேன் என்று. அதற்கு அல்லாஹ் தூதர் இந்த 2 கேள்வியை கேட்டதற்கு பிறகு அவருக்கு அனுமதி தருகிறார்கள். பின்பு சொல்கிறார்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விற்கு பாவம் செய்வதில் எந்த நேர்ச்சியும் கிடையாது. அல்லாஹ்விற்கு பாவம் செய்வதில், ஏனெனில் இது பாவமான செயலாக மாறிவிட்டிருக்கும். அது ஒருவேளை அப்படிப்பட்ட இடங்களாக இருந்ததுமே எனில், அல்லது ஒரு வைக்கக்கூடிய நேர்ச்சையுடைய நோக்கம் வேறுவாக இருந்ததே எனில், அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யக்கூடிய இடத்தில் நேர்ச்சை கிடையாது. அதே போல் ஒரு மனிதன் தான் எதை தன்னுடைய கையால் சொந்தம் கொண்டாடுகிறானோ அந்த விஷயங்களை கொண்டுதான் அவன் என்ன செய்ய முடியும், நேர்ச்சை செய்ய வேண்டும், நேர்ச்சை செய்ய முடியும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நடிகார்களே, இந்த 10வது தலைப்பு முடிந்தது. அதனால் அல்லாஹ்விற்கு இணை வைக்கப்பட்ட இடத்தில் அல்லாஹ்விற்கு வணக்கம் செலுத்தக்கூடிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக அறுத்து பலியிடுவது போன்ற இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது கடந்திருந்தாலும் சரி, அது ஒரு 10 வருடம் ஆகியிருந்தாலும் சரி, அதுதான் ஷேக் ஃபௌசான் சொல்கிறார்கள், வலவு ஸால, அந்த இடம் ஒரு 5 வருடம் 10 வருடம் ஆகியது என கேள்வி எவ்வாறு வருகிறது? ஜாஹிலியாவிலே அது நடந்திருக்கிறதா என்றுதான் கேட்கிறார்கள் அல்லாஹ் தூதர் கேட்கும் பொழுது. அப்படி என்றால் என்ன, ஒரு 30 வருடத்திற்கு முன்னால் நடந்திருக்கிறதா என்றுதான் கேள்வி. அப்படி இருந்தாலும் பாருங்கள், இணை வைக்கக்கூடிய இடம் எந்த அளவிற்கு மார்க்கம் காட்டுகிறது. அல்லாஹிற்கு இணை வைத்த ஒரு இடம் எப்படி மார்க்கம் அந்த இடத்தை எந்த இடத்திலே வைத்திருக்கு பாருங்கள். எல்லாம் அல்லாஹ்வுடைய பூமி தான், எல்லாம் அல்லாஹ்வுடைய பூமி, அவனுடைய ஆட்சி அதிகாரம் தான் இருக்கிறது எல்லா இடத்திலும். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அல்லாஹ் எவ்வாறு வைத்திருக்கிறான் பாருங்கள். இல்லைன்றால் ஏன் கேள்வி கேட்க வேண்டும்? அல்லாஹ் புவானாவில் அறுக்க போகிறேன், அறுத்து விடு என்று சொல்லியிருக்கலாமே. அந்த இடம் இப்படி இருக்கிறதா என்ற கேள்வி எல்லாம் கேட்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. இந்த இப்படிப்பட்ட முக்கியத்துவம் இணை வைப்புக்கு யார் தருகிறோம்? யார் நம்மிலே தருகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படி என்றால் தர்காக்கிலே தொழுவது, இந்த கேள்விக்கு தான் நின்று கொண்டிருக்கிறேன் கேட்க உங்களிடம். தர்காக்களில் தொழுவது, கபறுகளில் தொழுவது, நான் தொழதான் போகிறேன், நான் தொழுவதான் போகிறேன். என்ன பதில்? உங்களுக்கு தெரியும் என்ன பதில் என்று. இந்த தலைப்பை படித்தவர்கள், கிதாபு தௌஹீதை படித்தவர்களுக்கு தெரியும். தர்காவிலே ஒரு தொழுதால் அந்த தொழுகை எப்பேற்பட்ட தொழுகை, அது எப்பேற்பட்ட பாவம் என்பதை இன்று படித்து தெரிந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை நான் இதற்கு பின்னால் விளக்குவதற்கு எனக்கு எந்த தேவையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஏனெனில் அதை நீங்கள் நன்கு விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் அல்லாதவைகள் தான் வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கபறுகளிலே துவாவை கேட்டு 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 அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே கேட்டால் நாங்கள் 2 ரக்காத் அங்கே தொழுகிறார்களா அல்லவா? அப்படி என்றால் அது எப்படிப்பட்ட விஷயம்? அது வணக்க வழிபாடா? அல்லாஹ் என்ன சொல்கிறார்? லா தகும் ஃபீஹி அபதன், அந்த இடத்திலே நீங்கள் நிற்காதீர்கள் நபியே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து 11வது தலைப்பு, பாபுன் மினஷ் ஷிர்கி அன்-நஸ்ரு லிகைரில்லாஹ். அதோடு தொடர்ச்சி, அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு நேர்ச்சை செய்வது இணை வைப்பு. அதை செய்பவன் முஷ்ரிக், அதை செய்பவர் முஷ்ரிக்காக இருக்கிறார். ஏனெனில் அது இபாதத், நேர்ச்சை அல்லாஹ்விற்கு. இந்த பாருங்கள், நேர்ச்சை எத்துணை வகையான நேர்ச்சை, எத்துணை பேருக்கு நேர்ச்சை செய்கிறார்கள். ஆம்பளை பிள்ளை பிறக்க வேண்டும் என்றால், பிள்ளை பிறக்க வேண்டும் என்றால் யாருக்கு நேர்ச்சை செய்கிறார்கள்? சொல்ல வேண்டியதில்லை, அனைத்து அவுலியாக்களுக்கும் நேர்ச்சை செய்கிறார்கள். அவுலியா என்று தாங்களே நினைத்துக் கொள்பவருக்கும் கபறுகளுக்கும் தர்காக்களுக்கும் நேர்ச்சை செய்கிறார்களா இல்லையா? இணை வைப்பு ஒருவனை மார்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிடும், முஷ்ரிக்காக மாறிவிடுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமலை கூறுகிறான், வகௌலுல்லாஹி தஆலா யூஃபூன பின்-நذர். நذர்களை நேர்ச்சை செய்பவர்களை அல்லாஹ் பாராட்டுகிறான். நேர்ச்சை செய்து அதை
அதை நிறைவேற்றுபவர்கள். அல்லாஹ் ஏனெனில் இந்த நேர்ச்சை யாருக்கானது? அல்லாஹ்விற்கானது, அல்லாஹ்விற்கு செய்வது. இது ஒரு வணக்க வழிபாடு. அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஒரு வணக்க வழிபாடு. அதை நிறைவேற்றுபவர்கள் அல்லாஹ் பாராட்டுகிறான் என்று. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள் என்று. அப்படி என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு தருவது இணை வைப்பு. அதே சூரத்துல் இன்சானிலே 7வது வசனம், சூரத்துல் இன்சானிலே 7வது வசனம். அதே போல் சூரத்துல் பக்கராவிலே 27வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், وَمَا أَنْفَقْتُم مِّن نَّفَقَةٍ أَوْ نَذَرْتُم مِّن نَّذْرٍ فَإِنَّ اللَّهَ يَعْلَمُهُ. நீங்கள் எந்த பொருளை நீங்கள் தான தர்மம் செய்திருந்தாலும் அல்லது நீங்கள் எதை அல்லாஹ்விற்காக நீங்கள் எந்த இபாதத்தை நீங்கள் நேர்ச்சை செய்து நிறைவேற்றிருந்தாலும் அல்லாஹ் அதை அறிந்திருக்கிறான். பாருங்கள், நேர்ச்சையுடைய இபாதத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு விளக்குகிறான் என்றால் இந்த நேர்ச்சை ஒரு வணக்க வழிபாடு. இந்த நேர்ச்சை ஒரு நேர்ச்சை என்றால் என்ன? அதையும் சொல்லிவிட்டேன். நேர்ச்சை என்றால் என்ன? மார்க்கம் அதை நமக்கு கடமையாக இருக்காது. ஐவேளை தொழுவது நேர்ச்சையா? ஐவேளை தொழுவது நேர்ச்சை அல்ல, ஐவேளை தொழுவது கடமை. நேர்ச்சை என்றால் என்ன? நீங்கள் மார்க்கம் உங்களுக்கு கடமையாக்காத விஷயத்தை நீங்கள் கூடுதலாக உங்கள் நஃப்ஸின் மீது கடமையாக்கிக் கொள்வீர்கள். இன்னும் சில பேர் இது நடந்தால் நிபந்தனையை போடுவார்கள், இது நடந்தால் உனக்கு நான் செய்கிறேன் என்று. இது அடிப்படையிலே இது ஒரு அல்லாஹ்வினால் அதாவது ஒழுக்கத்தை தவற விடுகிறோம். இப்படி கேட்பது அல்லாஹ்விடம் ஒழுக்கத்தை பேணாத ஒரு உரையாடல். இதை நீ செய்தால் உனக்கு தருவேன், நடக்கவில்லை என்றால் உனக்கு நான் தரமாட்டேன் என்றா? அப்படித்தானே அர்த்தம் போகிறது. அதனால் நிபந்தனை போட்டு செய்யத்தர நேர்ச்சையிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்ன வருகிறது? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من نظر ان يطيع الله فليطيعه. நாம் ஏற்கனவே சொன்னோம், யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் ஒருவர் நேர்ச்சை செய்கிறாரோ அவர் அந்த நேர்ச்சையை அதற்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படட்டும். அப்படி என்றால் என்ன? அந்த நேர்ச்சையை நிறைவேற்றட்டும். யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதில் ஒருவர் நேர்ந்திக் கொள்கிறாரோ, அது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கலாம்? ஹராமான விஷயமாக இருக்கலாம், மார்க்கம் சொல்லாத பித்அத்தான விஷயமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நேர்ச்சைகள் இருந்தால் ஃபலா யஸிஹி, அல்லாஹ் அதை செய்து அல்லாஹ்விற்கு மாறு செய்யாதீர்கள். அப்படி என்றால் என்ன? அதை செய்யாமல் அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல் இருங்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போலத்தான் பாருங்கள், கமன் நஸர ذبح لغيرillah, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவேன். அவருக்கு, இந்த கபர்களுக்கு, இந்த தர்காவிற்கு, அதே போல கபர்களில் தொழுவதற்கு நேர்ச்சை செய்வது. உங்களுக்கு நான் தொழுகிறேன். யாருக்காக தொழுகிறீர்கள்? அல்லாஹுக்காக தொழுகிறீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இணை வைப்பாளியாக மரணித்து விடாதீர்கள், நரகம் ஹராமாக்கப்பட்டுவிடும். இணை வைப்பாளராக மரணித்து விடாதீர்கள், நரகம் ஹராமாக்கப்படும். அதனால் தான் இதைத்தான் முதலிலே பார்த்தோம். அதே போல் சஃபர் ஜியாரத் செய்வார்கள். இந்த தர்காக்கு நான் அங்கேருந்து ஜியாரத் செய்கிறேன். அதாவது சென்னையில் இருக்கக்கூடியவர் நாகூருக்கு வருவார், இதை நான் உங்களுக்காக செய்கிறேன். இந்த வணக்க வழிபாடு ஜியாரத் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக ஆக்கியிருக்கிறான்? 3 பள்ளிகளுக்கு ஆக்கியிருக்கிறான். இந்த 3 பள்ளியை நோக்கி வருவது மாபெரும் ஒரு வணக்க வழிபாடு, அது ஒரு ஜியாரத். எது அது? மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. அழிவுக்கு உள்ளாக்கக்கூடிய யூதர்களை அல்லாஹ் சபிப்பானாக. நம்முடைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுதலை தந்தருள் புரிவானாக. அவர்களுக்கு நிம்மதியை தந்து புரிவானாக. நம்முடைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மன் நஸர அன் யுதீஅ அல்லாஹ ஃபல்யுதீஹு வ மன் நஸர அன் யஸி அல்லாஹ ஃபலா யஸிஹி. அதனால் அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் விஷயத்திலே அல்லாஹ்விற்கு என்ன செய்யாதீர்கள்? நீங்கள் நேர்ச்சையை செய்யாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இன்று நாம் பார்த்த விஷயம் மிக 2 விஷயம். இணை வைப்பு நடந்த இடத்தில் அந்த இடத்தில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அந்த இடத்தில் ஒரு வணக்க வழிபாடு செய்வதை சரியான முறையில் விளங்கி இருக்க வேண்டும். அதை உலமாக்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவ்வாறு செய்வது கூடாது என்பதை நாம் இந்த தலைப்பில் மூலம் பார்த்தோம். முக்கியமாக ஏனெனில் அந்த இடத்தை அல்லாஹ் இணை வைப்பாக மனிதர்கள் எல்லோரும் கூடக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தில் இணை வைப்பு நடக்கக்கூடிய ஒரு இடம் என்றால் மார்க்கம் அதை ஒதுக்கி வைத்திருக்கிறது அந்த இடத்தை. 2வது விஷயம், அந்த நேர்ச்சையை அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும், கபர்களுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ந்து மறந்து விடாதீர்கள். ஏனெனில் அடுத்தடுத்த தலைப்பு தொடர்ந்து போய்கொண்டே இருப்போம்.
தலைப்புகளை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தலைப்பும் முக்கியமாக இருக்கிறது. இதுவரை எத்தனை இபாதத் வணக்க வழிபாடுகளை பார்த்தோம்? இதுவரை பார்த்த வணக்க வழிபாடுகள் இணை வைப்பிலே வந்துவிடும், அல்லது வணக்க வழிபாடு அல்ல, இணை வைப்பில் மனிதன் விழுந்து விடுவான். இதற்கு முன்னால் கயிறு கட்டுவது, தாயத்தணிவது, மேலும் காப்பு கட்டுவது, பாரக்கல்லா, ஐவா, அஹ்சன்த், பரக்கத் தேடுவது, மாஷா அல்லாஹ். இது அனைத்தையும் மறந்து விடாதீர்கள். இது அனைத்து, ஏனெனில் இன்னும் 63 வகையான இணை வைப்புகள் வருகிறது. இப்போதுதான் அல்ஹம்துலில்லாஹ் 4 பார்த்திருக்கிறோம். எவ்வளவு படிக்க முடியும்? ஏனெனில் 20-25 நிமிஷம் தான் இன்ஷா அல்லாஹ். முடிந்த அளவு இந்த அளவில் தான் படிப்போம். நோன்பிலே எவ்வளவு படிக்க முடிகிறது? ஏனெனில் அதை தாண்டி நம்மை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நோன்பிற்குள் 60ஐயும் படித்து முடிக்க வேண்டும் என்பதை விட நோன்பு முடியும் வரை எதை பொறுமையாக அழகாக படித்தோம் அதுதான் நமக்கு தேவை. மீதமுள்ள வகுப்பை அல்லாஹ் நம்முடைய வழக்கமான வகுப்பாக எடுத்துக்கொண்டு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். குறைந்தபட்சம் ஒரு 40, 64, 66 ஒரு 40 வரைக்கும் வந்தால் கூட மாபெரும் நியமத் தான். அல்ஹம்துலில்லாஹ். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.